திடீரென்று வீடொன்றுக்குள் புகுந்த உளவு இயந்திரம், கீழே கவிழ்ந்த கனரக இயந்திரம், வைரலாகும் சிசிடிவி காட்சிகள். யாழில் நள்ளிரவில் அரங்கேறிய சம்பவம். வாள் கைகோடாலிகளுடன் வந்து கடும் அட்டகாசம். அச்சத்தில் குடும்பம், கண்டுகொள்ளாத போலீசார். கடும் போதையில் பேருந்தை ஓட்டிய சாரதி. தமிழர் பகுதியில் நள்ளிரவு பாடம் புகட்டிய மக்கள். வெளியான அதிர்ச்சி காட்சிகள். ஆசன வாய்க்குள் மாணிக்க கற்களை வைத்து கடத்திய நபர் ஸ்ரீலங்கா விமான நிலையத்தில் அதிரடியாக கைது. பெரும் பேசுபொருளாக மாறிய தையிட்டி விவகாரம். கட்டாய கைதினால் மூச்செடுக்க சிரமப்பட்ட நிலையில் அவசர சிகிச்சையில் வேலன் சுவாமிகள். மீண்டும் இடம்பெறவுள்ள பாரிய போராட்டம். திடீர் விஜயமாக கிளிநொச்சிக்கு வந்தார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளிட்ட பிரபல சைவ ஆலயத்திலும் தரிசனம். மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருகிறார் ரணில். கேள்விக்குறியாகியுள்ள ஃபைசரி நாசனம். வவுனியாவில் ரவுடிகள் அட்டகாசம். வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாப பலி. வைத்தியசாலையில் குவிந்த மக்கள். இலங்கையை நோக்கிய புதிய காற்று சுழற்சி. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரின் அதிர்ச்சி தகவல். வருட இறுதியில் இலங்கையை நோக்கி நகரும் பாரிய ஆபத்து. உகண்டாவில் இருந்து பணத்தை கொண்டு வர இதுவே சிறந்த தருணம். நக்கல் விட்டார் நாமல் ராஜபக்ஷ. சுவிஸ் நாடாளுமன்றத்துக்கு தேர்வான முதல் இலங்கை பெண். குவிந்து வரும் பாராட்டுக்கள். தென்னிலங்கையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்து தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி வைரலாகியுள்ளது. கனரக வாகனம் ஒன்றை ஏற்றி வந்த நபர் உளவியந்திரம் திடீரென்று பிரேக் பிடித்ததில் கீழே விழுந்த சம்பவம் இவ்வாறு அங்கிருந்த வீட்டின் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கிழக்கு பகுதியில் வன்முறை குழுவொன்று நேற்றிரவு அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளது. கை குழந்தைகளுடன் வீட்டில் இருந்த குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கில் இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றது. வாள்கள், கத்திகள் மற்றும் கற்களுடன் வருகை தந்த குழு ஒன்று கட்டைக்காடு கிழக்கு பகுதியில் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலின் பொழுது வீட்டில் இருந்து உளவு இயந்திரம், வாகனம், வீட்டுப் பொருட்கள் மற்றும் கதவுகள் என்பன சேதமாக்கப்பட்டுள்ளன. வன்முறை குழுவினர் கட்டைக்காடு கிழக்கு பகுதியில் மது போதையில் நீண்ட நாட்களாக அப்பகுதி குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மதுபோதையில் சிடிபி பேருந்தை செலுத்திய பேருந்தின் சாரதி பயணிகளால் நள்ளிரவில் இறக்கிவிடப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அக்கரைப்பத்தில் இருந்து பொத்துவில் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அரச பேருந்தின் சாரதி மிகவும் ஆபத்தான முறையிலும் மது போதையிலும் பேருந்தை செலுத்துவதாக பயணிகள் சந்தேகித்தனர். இதனால் அச்சமடைந்த பயணிகள் பேருந்தை உடனடியாக நிறுத்துமாறு சாரதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேருந்தை நிறுத்தச் செய்த பயணிகள் சாரதியை கீழே இறக்கிவிட்டதோடு இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினர். பயணிகளின் இந்த துரித நடவடிக்கையால் ஏற்பட வந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். இலங்கையிலிருந்து சீனாவுக்கு மாணிக்க கற்களை கடத்த முயன்ற இலங்கையர்கள் இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேருவளை பகுதியைச் சேர்ந்த 38 மற்றும் 39 வயதுடைய மாணிக்கக்கல் வர்த்தகர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று இரவு 10:20 மணியளவில் சீனாவின் ஷெங்டு நகருக்கு புறப்பட்ட சீன விமான சேவையின் CA-426 இலக்க விமானத்தில் பயணிப்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்தனர். இதன்பொழுது சுங்க அதிகாரிகளுக்கு இந்த 2 நபர்கள் மீதும் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த மாணிக்க கற்கள் தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணிக்க கற்களின் பெறுமதி சுமார் 3,20,00,000 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மீண்டும் ஒரு புத்தர் சிலையை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் அன்றைய தினம் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் நேற்று நடைபெற்ற கைது நடவடிக்கையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்தார். இதேவேளை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதேவேளை சிவகுரு ஆதீன முதல்வரும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரழி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான தவ திரு வேலன் சுவாமிகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான நேற்றைய போராட்டத்தின் போது மதகுரு என்றும் பார்க்காமல் வேலன் சுவாமிகள் வலுக்கட்டாயமாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டார்.
நேற்று மதியம் மல்லாகம் பதில் நீதவான் முன்னிலையில் பலாலி போலீசாரால் முற்படுத்தப்பட்டிருந்த வேளை வேலன் சுவாமிகள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு திடீரென்று சுகையினம் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இதனால் வேலன் சுவாமிகள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலன் சுவாமிகள் மிக மிலேச்சத்தனமான முறையில் கைது செய்யப்பட்டமைக்கு சைவ மகாசபை கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தையிட்டி சட்டப்பூர்வமற்ற விகாரை விவகாரத்துக்காக இன்று சாத்வீகமான முறையில் போராட்டம் நடைபெற்ற போது சைவ சமய தலைவர்களில் ஒருவரான நல்லூர் சிவகுரு ஆதீனம் தவத்திரு வேலன் சுவாமிகள் மிக மிலேச்சத்தனமான முறையில் கைது செய்யப்பட்டதை சைவ மகாசபை வன்மையாக கண்டிப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மாவட்டத்தின் வரலாற்று புகழ்பெற்ற புளியம்பொக்கடை நாகதம்பிரான் ஆலயத்துக்கு நேற்றைய தினம் சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். இன்று காலை முதல் கிளிநொச்சியில் நடைபெற்ற பல்வேறு அபிவிருத்தி மற்றும் மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிரதமர் அதன் ஒரு பகுதியாக வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்துக்கு வருகை தந்தார். ஆலயத்துக்கு வருகை தந்த பிரதமரை ஆலய நிர்வாகத்தினரும் பொதுமக்களும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் பிரதமர் பக்திபூர்வமாக கலந்து கொண்டார். வழிபாடுகளைத் தொடர்ந்து மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் வரலாற்று பின்னணி, ஐதீகங்கள் மற்றும் ஆலயத்தின் சிறப்புகள் குறித்து பிரதமர் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து கொண்டார். இந்த நிகழ்வில் பிரதமருடன் இணைந்து வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கௌரவ உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன் ஆகியோர் வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா நாடாளுமன்ற உறுப்பினரிலிருந்து விலகுவதாகவும் அந்த இடத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட உள்ளதாகவும் அரசியல் களத்தில் பரவலாக பேசப்படுகிறது. இவ்வாறு முன்னாள் எம்பி உறுப்பினரான உதய கம்மன்பில தெரிவித்தார். மேலும் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார் என்றும் தற்போது இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றக்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வீரபுரம் பகுதியில் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் வவுனியா தவசிக்குளத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். குறித்த இளைஞன் உள்ளிட்ட சேர் ஞாயிற்றுக்கிழமை மாலை வவுனியாவிலிருந்து வீரபுரம் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன் பொழுது அவர்கள் மீது அந்த பகுதியைச் சேர்ந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் படுகாயமடைந்த இளைஞன் உடனடியாக மீட்கப்பட்டு செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் தவசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜோவன்னா அபிஷாந்த் வயது 19 என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை செட்டிக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருவதோடு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி தற்போது மாலைதீவுகளுக்கு அருகில் நிலை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இதன் காரணமாக கிழக்கு ஊவா, சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை நாளை இரவு முதல் படிப்படியாக குறைவடையும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்வரும் 28ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனுடைய தாக்கத்தால் 28ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழையானது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை தொடரக்கூடும் என்றும் இடைப்பட்ட சில நாட்களில் மழையற்ற காலப்பகுதிகள் காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இம்மாதம் 31ஆம் தேதி முதல் மத்திய, ஊவா, வடமத்திய, தெற்கு மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த மாகாணங்களுக்கும் 7ஆம் தேதி வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவி வரும் குளிரான வானிலை 26ஆம் தேதி முதல் படிப்படியாக குறைவடையும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாயிகள் இந்த வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு தமது விவசாய நடவடிக்கைகளை முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது ஒரு நீண்டகால வானிலை முன்னறிவிப்பு என்பதால் இதில் காலப்போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
உகண்டா நாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இதுவே சிறந்த தருணம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான சகல உதவிகளையும் செய்ய தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக தேவை என்றால் ஒரு சத்திய கடதாசியை வழங்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்சர்கள் அல்லது வேறு யாரேனும் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்டெடுப்பதற்கு இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே ஜனாதிபதி அவர்களிடம் அதை மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்டெடுக்குமாறு தாம் கோரிக்கை விடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் மேடைகளில் ஆளும் கட்சியினர் குறிப்பிட்ட மறைத்து வைக்கப்பட்ட கோடிக்கணக்கான டாலர் பணத்தை நாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையை பிறப்பிடமாக கொண்ட பராரூமி சுவிட்சர்லாந்து தேசிய பேரவையின் 2வது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பராரூமி குறிப்பிட்டுள்ளதாவது: எனது புதிய பதவியில் தேசிய கவுன்சிலின் துணைத் தலைவராக நான் ஒவ்வொரு நாளும் புதிய அறிவுரைகளை பெற்றுக்கொள்கிறேன். ஜனாதிபதி இல்லாத நிலையில் 2 முறை கவுன்சிலை வழிநடத்த எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஒரு கடினமான மற்றும் பொறுப்பான பணி. இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என அவர் இதன்பொழுது தெரிவித்தார். திடீரென்று வீடொன்றுக்குள் புகுந்த உளவு இயந்திரம், கீழே கவிழ்ந்த கனரக இயந்திரம், வைரலாகும் சிசிடிவி காட்சிகள். யாழில் நள்ளிரவில் அரங்கேறிய சம்பவம். வாள் கைகோடாலிகளுடன் வந்து கடும் அட்டகாசம். அச்சத்தில் குடும்பம், கண்டுகொள்ளாத போலீசார். கடும் போதையில் பேருந்தை ஓட்டிய சாரதி. தமிழர் பகுதியில் நள்ளிரவு பாடம் புகட்டிய மக்கள். வெளியான அதிர்ச்சி காட்சிகள். ஆசன வாய்க்குள் மாணிக்க கற்களை வைத்து கடத்திய நபர் ஸ்ரீலங்கா விமான நிலையத்தில் அதிரடியாக கைது. பெரும் பேசுபொருளாக மாறிய தையட்டி விவகாரம். கட்டாய கைதினால் மூச்செடுக்க சிரமப்பட்ட நிலையில் அவசர சிகிச்சையில் வேலன் சுவாமிகள். மீண்டும் இடம்பெறவுள்ள பாரிய போராட்டம். திடீர் விஜயமாக கிளிநொச்சிக்கு வந்தார் பிரதமர் ஹரணி அமரசூரிய. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளிட்ட பிரபல சைவ ஆலயத்திலும் தரிசனம். மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருகிறார் ரணில். கேள்விக்குறியாகியுள்ள ஃபைசரி நாசனம். வவுனியாவில் ரவுடிகள் அட்டகாசம். வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாப பலி. வைத்தியசாலையில் குவிந்த மக்கள். இலங்கையை நோக்கிய புதிய காற்று சுழற்சி. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரின் அதிர்ச்சி தகவல். வருட இறுதியில் இலங்கையை நோக்கி நகரும் பாரிய ஆபத்து. உகண்டாவில் இருந்து பணத்தை கொண்டு வர இதுவே சிறந்த தருணம். நக்கல் விட்டார் நாமல் ராஜபக்ஷ. சுவிஸ் நாடாளுமன்றத்துக்கு தேர்வான முதல் இலங்கை பெண். குவிந்து வரும் பாராட்டுக்கள்.